ஒரு ட்ரீம் பிளாட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பிளாட்டர் பார்க்கும்போது ட்ரீம்ல பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்டரா இருக்கு. என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரவி. என் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பெசன்ட் நகர் பீச் தான் செஃப். நார்மலா நீங்க பீச்சை பார்க்கறது வந்து ஒரு பீச்சா பார்ப்பீங்க. எனக்கு ஒரு எமோஷன் செஃப். என்னோட ஷூட்டிங் லைஃபே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அடையாளமா அந்த அலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் எப்பவும் கண்டினியூவா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் குறிக்கிறதுக்காக தான் அந்த அலையை காமிச்சேன் செஃப். அந்த ராக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் ஒரு லெவலுக்கு போனாலும் அடி 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 அடின்னு தண்ணி அடிச்சா கூட அந்த ராக் அப்படியே நிற்கும். சின்ன சின்ன ஓட்டைகள் மட்டும் இருக்கும், அப்படியே அந்த ராக் இருக்கும். அதுல வந்து டார்க் சாக்லேட் போட்டு சீ சால்ட் போட்டிருக்கேன் செஃப். ஹனிகோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் லைஃப்ல சின்ன வயசு சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஃபியும் ஒரு பட்டர் பிஸ்கெட்டும் மட்டும் தான் செஃப். பட்டர் பிஸ்கெட்டுக்கு அடையாளமா அந்த பிஸ்கெட்டையும் அந்த காஃபி விப்பிங் கிரீம் வந்து அந்த காஃபி போட்டு அதில் பண்ணியிருக்கேன் செஃப். இதுல டேஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும் செஃப். அந்த பில்லர் மாதிரி பில்லர் அதுதான் அந்த பில்லர் மாதிரி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் செஃப். ஒரு முத்து எடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை செஃப். பல ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு தான் அந்த முத்தை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த சிப்பி வந்து ஈஸியா எல்லாரும் எடுத்துடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க முத்தா மாறணும்னாக்கா எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் அந்த மாதிரி முத்தா மாற முடியும். அதுக்காக அந்த அடையாளமா அந்த முத்தை வச்சிருக்கேன் செஃப். அது முத்து வந்து சாக்லேட் போட்டு அது உள்ள கேரமல் எசன் நட்ஸ் போட்டிருக்கேன். அது கீழே இருக்கிறது லிச்சி பனக்கோட்டா. இது வந்து நீங்களா பண்ண ஒரு முத்துச்சிப்பி. இந்த சிலிக்கான் மோல்டே ஒரு கெமிக்கலை வாங்கி நானே ஊத்தி அந்த கிளிஞ்சலை வச்சு எடுத்து கிளிஞ்சலை எடுத்துட்டு வந்திருக்கேன் செஃப். அதை வச்சு இந்த மோல்டை பாருங்க செஃப், பாத்திரம் கூட நாங்களே செய்யறோம் பாருங்க. அதான் நம்ம வாழ்க்கையில விதவிதமான மக்களை பார்ப்போம் செஃப். அதுக்காக அந்த சாக்லேட் மோல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டும் இருக்கும், புளிப்பும் இருக்கும் செஃப். நீங்க எடுத்து ஒரு சாக்லேட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள புளிப்பு இருக்கும் செஃப். இந்த பர்டிகுலர் ஷெல் டிசைன்ல இருக்கிற இந்த சாக்லேட் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. இந்த இது எதுல ஜெல்லியில பண்ணீங்க? கொராக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிரீம். ப்ளூ கொராக்கோ. அது வச்சு பண்ணா அதுவும் you can edible செஃப். இந்த மீன் அந்த மீன் பனக்கோட்டா செஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஃபர்ட்டுக்கு நான் சத்தியமா சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க, அது மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். அமேசிங் எஃபர்ட். சிலிகான் மோல்டு நீங்க பண்ணிருக்கீங்க. இதோட உங்க லைஃப்பை டிபிக் பண்ற பீச் சைட்ல. அதுவும் இல்லாம அந்த ஹனிகோம் பத்தி சொன்னீங்க பாருங்க, ஐசிங் ஆன் த கேக். அமேசிங் ஜாப். தேங்க்யூ சார்.